ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான 10 சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய டே டு லைஃப்பில் நம்ம ரெகுலராக பேசக்கூடிய வார்த்தைகள் தாங்க. நம்ம ரெகுலராக தமிழில் பேசுவோம், அதுவே ஆங்கிலத்தை எப்படி சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்சஸ். யாரையும் நம்பாத. நம்ம சொல்வோம் இல்லைங்களா, எப்போ அந்த காலத்தில் யாரையும் நம்பாதீங்க, யாருமே நல்லவங்க இல்லை, யாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம எப்படி சொல்லலாம், நீ அவளை நம்பாத, அவளை நம்பாத, அவங்கள நம்பாதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவனை நம்பாதுன்னு சொல்லிட்டு. யாரையும் நம்பாது. டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன். டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன். யாரையும் நம்பாத. ஏன் சிரிக்கிற, இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சிரிக்கிறீங்க, ஏன் சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்போம். ஒய் ஆர் யூ லாஃபிங். ஒய் ஆர் யூ லாஃபிங். ஏன் சிரிக்கிறார். யாரையும் நம்பாத. டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன். நெக்ஸ்ட் சென்டென்சஸ். ஏன் நீங்கள் சென்னைக்கு போகிறீர்கள், ஏன் அடிக்கடி நீங்கள் சென்னைக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுங்களோ இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸோ நம்ம கேட்போம். ஏன் நீங்கள் சென்னைக்கு போகிறீர்கள். இப்போ யாராவது இப்போ நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லுவாங்களே, நான் சென்னைக்கு போகிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம கேட்கலாம், ஏன் சென்னைக்கு போகிறீங்க, என்ன காரணம்னு சொல்லிட்டு. ஒய் ஆர் யூ கோயிங் டு சென்னை. ஒய் ஆர் யூ கோயிங் டு சென்னை. ஏன் நீங்கள் சென்னைக்கு போகிறீர்கள். அப்போ நம்ம சொல்லலாம், எனக்கு அங்கே பரீட்சை இருக்குங்க, எனக்கு அங்கே ஒரு எக்ஸாம் இருக்குது, நான் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது சம் ஆன்சர்ஸ் பண்ணலாம். ஐ ஹாவ் ஒன் எக்ஸாம் தேர். எனக்கு அங்கே பரீட்சை இருக்குது, அதாவது எனக்கு அங்கே எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். எனக்கு அங்கே எக்ஸாம் உள்ளது. ஐ ஹாவ் ஒன் எக்ஸாம் தேர். ஐ ஹாவ் ஒன் எக்ஸாம் தேர். எனக்கு அங்கே பரீட்சை உள்ளது. ஒய் ஆர் யூ கோயிங் டு சென்னை. ஏன் நீங்கள் சென்னை போகிறீர்கள். ஐ ஹாவ் ஒன் எக்ஸாம் தேர். எனக்கு பரீட்சை உள்ளது. நெக்ஸ்ட் சென்டென்சஸ். நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள். இப்போ சில பேர் சம்மந்தமே இல்லாமல் சிரிக்கிறேன்னு கேட்பீங்க, நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள். அப்போ நம்ம சொல்லலாம், பிகாஸ் ஐ எம் வெரி ஹாப்பி. நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு அதனால் சிரிக்கிறேன்னு சொல்லலாம். இன்றைக்கி நீங்கள் சோகமாக இருக்கீங்க. ஒய் ஆர் யூ சேட்னு சொல்லி கேட்பீங்க, என்னாச்சு, எவ்வளோ சோகமாக இருக்கீங்கன்னு சொல்லி. அப்போ சொல்லலாம், பிகாஸ் ஐ எம் வெரி டயர்ட் டுடே. எனக்கு இன்றைக்கி நான் இன்றைக்கி ரொம்ப சோர்வாக இருக்குன்னு நம்ம ஆன்சர் பண்ணலாம். நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க. ஒய் ஆர் யூ லாஃபிங். பிகாஸ் ஐ எம் வெரி ஹாப்பி. ஏனென்றால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. பிகாஸ் ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்கள் ஏன் சோகமாக இருக்கீங்கன்னா அப்படி நம்ம எப்படி கேட்கலாம். ஒய் ஆர் யூ சேட். ஏன் இன்றைக்கி ரொம்ப சோகமாக இருக்கீங்க. அப்போ நம்ம சொல்லலாம், ஐ எம் ஃபீவர். எனக்கு இன்றைக்கி உடம்பு சொல்லுங்க அப்படின்ட்டு நம்ம ஏதாவது நம்ம கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நீ ஏன் கத்துகிறாய். ஏன் இப்படி கத்துறீங்க, ரொம்ப சவுண்டாக கத்துறீங்கன்னு கேட்போம். நீ ஏன் கத்துற. ஒய் ஆர் யூ ஷவுட்டிங். ஒய் ஆர் யூ ஷவுட்டிங். நீ ஏன் கத்துகிறாய். ஒய் ஆர் யூ ஷவுட்டிங். சில பேர் பார்த்திங்கன்னா பேசுகிறச்சு ரொம்ப சவுண்டாக ரொம்ப லவுடாக பேசுவாங்க, கத்துற மாதிரியே பேசுவாங்க இல்லைங்களா. அப்போ கேட்கலாம், நீ ஏன் கத்துகிறாய். ஏனென்றால் அவர் என்னை அவமானப்படுத்தினார், அவங்க என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க, என்னால் கோபம் தாங்க முடியல, அதனால தான் நான் கத்துறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஏனென்றால் அவர் என்னை அவமானப்படுத்தினார். பிகாஸ் ஹீ இன்சல்டட் மீ. அவங்க ரொம்ப என்னை இன்சல்ட் பண்ணாங்கங்க, அதனால தாங்க நான் இவ்வளோ கத்துறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். பிகாஸ் ஹீ இன்சல்டட் மீ. என்னை அவர் அவமானப்படுத்தினார். நெக்ஸ்ட் சென்டென்சஸ். அவன் ஏழை ஆனால் சந்தோஷமாக இருக்கிறான். நம்ம சொல்வோம் இல்லைங்களா, அவன் ரொம்ப ஏழைப்பா, ஆனால் அவன் இடத்துல ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், எப்போதுமே எதை பற்றி ஃபீல் பண்ண மாட்டான், ரொம்ப ஹாப்பியாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் என்கிட்ட பணம் இருந்து எந்த சந்தோஷமும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுங்களே ஷேர் பண்ணிப்போம். அவன் ஏழை ஆனால் சந்தோஷமாக இருக்கிறான். ஹீ இஸ் புவர் பட் ஹாப்பி. ஹீ இஸ் புவர் பட் ஹாப்பி. அவன் ஏழை ஆனால் சந்தோஷமாக இருக்கான், அவங்ககிட்ட நிறையா பணம் இருக்குப்பா. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம 2 பேர் கான்வர்சேஷன் பண்ணிட்டு சொல்லுவோம், அவகிட்ட ரொம்ப பணம் இருக்குப்பா, அவங்ககிட்ட ரொம்ப பணம் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அவள்கிட்ட ரொம்ப பணம் இருக்குது, அவங்ககிட்ட ரொம்ப பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஹீ ஹேஸ் எ லாட் ஆஃப் மணி. அவரிடம் நிறைய பணம் இருக்கிறது. அதே அவள்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னா ஷீ ஹேஸ் எ லாட் ஆஃப் மணி. அவளிடம் ரொம்ப பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அவன் ஏழை ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிறான். He is poor but happy. அவரிடம் நிறைய பணம் இருக்கிறது. He has a lot of money. Hi friend,
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல், உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்டுகளுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.